இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கு காரணம் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பயங்கரமா கோவப்பட்டது மட்டும் இல்லாம அவன் இங்க இருந்து போயிட்டு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிறா. உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே பதட்டமாயிட்டு ரூம் டோரை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி தான் அக்கா ஏதாவது பண்ணிப்பாலோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வந்து பாக்குறா ரூமுக்குள்ள. அப்ப பார்த்தா கையை எடுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்துல இவ வந்து பார்த்ததுனால அதுக்கப்புறமா டாக்டரை வர சொல்லி ஒரு வழியா அவளோட உயிரை காப்பாத்தியாச்சு. சோ இந்த மாதிரி அக்கா ஒரு முடிவு எடுத்துட்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வீட்டுல போயிட்டு நம்மளோட கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம், ஏன்னா என்னோட அக்கா இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டா, அவ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றது, அதனால அவளுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து போயிடுறா. இதனால இந்த பையன் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறான். அம்மா கிட்டயுமே புலம்புறான். அவ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாம், நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். அதுல தாலி கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம், இதை நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஃபுல் டீடைல் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.